அர்ஜுன் யார் பைத்தியக்காரன் சென்று காலை சனின்னு நான் காலையே கட்டிருக்கேன். சனியெல்லாம் வச்சு இன்னதான் மனத்துல என்னங்க பண்ணு எத்தனை நாளைக்கு இதுக்கிட்ட செக்கி தளர்த்துனாங்க. ஐயா 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 படாசு படாசு கடைக்காரன் வந்துட்டான். படாசு கடைக்காரன் வந்துட்டான். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. நல்லா யாரு பைத்தியக்காரன்? ஒண்ணு இல்லைங்க அங்க பேசிக்கிறேங்க. ஒண்ணு கூட சொல்லுவா காலாசாணி பைத்தியம். ஐயா வந்துரு வந்துரு வந்துரு. நீங்க எப்படி நம்ப காசு வாங்கி போட்டுருக்காங்க. ஒரு அடிக்கு 200 ரூபாய் ரைட் எடுத்துக்கோ தம்பி. ஆட்டத்துக்கு வரணுமா இல்லையான்னு பாத்து அப்படியே போனகிட்டு போடுவோம். என்ன பண்ணு சரி. ஆமா 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 அந்த 18-14 சண்டை லேபிட்டு 16 நாள் வரைக்கும் அந்த கரும்பூல் செந்தூர் பறக்கக்கூடிய ரதம். ஆனா இந்த தினத்திலே ஆடி அசைந்து பொறுமா கூடிய போக தாமதம் என்ன தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து அத தேர் அலங்காரம் செய்து என் மாமா கோபால கண்ணன் பாதத்தை படிவது. அதுக்கப்புறம் தான் இருவரும் குருசேத்திரம் செல்வது. ஆனா இந்த தினத்து மாமா கோபால கண்ணன் பாதத்தை படிவதை அதனால தம்பி ரதம் பொதுமா போகுது. உள்ள போறல உள்ள போய் ஒரு கோடி வணக்கம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எழுதி வச்சான். இன்னைக்கு என்ன மாமா நேத்து நடப்பண்ணைக்கு காரியம் பதினு வருதா கேட்டாலும் பதில் சொன்னாங்க. போயிட்டே பேசுறேன். யாருடா காரியம்? சொல்லுங்க. இன்னைக்குதான் காலையை சேர்ந்துக்கிறான். நேற்று மூச்சாங்க நேற்று மூச்சாங்க இன்னைக்கு பேரை வச்சு மாமா விடுநாள் என்ன மாமா நாள? விடுநாள் 17 நாள் யுத்தம். விடுநாள் 17 நாள் யுத்தம். மாமா ஐயா இன்றைய 17
இருந்தால் 17ஆம் நாள் யுத்தம் யாருக்கு செய்யும்? நன்றாக 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 அதாங்க நன்றாக 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 நானே நண்டு குடியோட போறேன். அடி இல்லாத நாடகத்தை அடிக்காடு வாங்க அர்ஜுனா, இன்றைய 17 எந்த நாளாகாது? மாமா 17ஆம் நாள் யுத்தம் உனக்கு நான் ரதம் ஓட்ட முடியாது. ஏன் மாமா ஏன் தெரியுமா? ஆ. 2 பகை. மாமா ஆ, நேத்து 18 17 சண்டை நேமிருத்து ஆ. நேத்து 16 நாள் வரைக்கும் ஆ. என்னோட இணை பிரியாத ரதம் ஓட்டினேன். ஆ. ஆனா விடுதால் 17 ஆ. எனக்கு ரதம் ஓட்ட சொல்ல மாட்டீரே ஏன் மாமா? அது ஏன் தெரியுமா உனக்கு நான் ரதம் ஓட்ட முடியாது சொல்ற காரணம்? ஏன் மாமா? அர்ஜுனா, ஆமா பவி வீட்டு கதிகள் எங்கே ஐவர் நீங்கள் 13 வருஷமா பஞ்ச பாண்டவாழ 13 வருஷமா பஞ்சம் பாண்டவாள சரி செய்த துறையில் கொடுமை நீக்கி சைதா துரியனில கொடவ நீக்குவே சந்திரகுலம் இறங்க வந்த விஜய பூபா ஏ தந்தாய் உல வளக்க வந்த ஏ விஜயா பூபா இதுவரையில் உங்களை நான் பாதுகாத்த வங்கன பாதுகாப்பு அது ஈசன் செயல் எப்படியோ இன்று கிட்ட இதனால எப்படி என்ற கீழம் அதிக பலமுடைய கண்ணனாக பானோ அமர்கனுக்கு யாரு அழுவாக அது ஆகையாலே ஆகாதப்பா என்னால் ஆகாதப்பா ஆமா என்ன மாமா ஆகாது உன்னால? ரதம் ஓட்ட முடியாது சொன்ன காரணம் ஏன் மாமா? இன்னைக்கு 2 பகை எப்படி? அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு பகை ஆமா கர்ணனுக்கு பத்தியா நாகக்கணை நாகக்கணை. அந்த நாகக்கணைக்கு உனக்கு பகை ஓஹோ அந்த கர்ணனே விட்டாலும் நாகக்கண்ண கொண்டு விடா கர்ணனுக்கு பத்தியா நாகக்கணை நாகக்கலை அந்த நாகக்கணை விடவே விடாது வையா போற புலசாக்கே சொல்றேன் அதனால நான் ரதம் ஓட்ட முடியாதுன்னு சொன்னேன் நான் போய் வர மாட்டேன் யோ மாமா இங்க வாயா மாமா 17 நாள் சண்டையில மாமா அந்த 17 நாள் சண்டையில உன்னுடைய பெருமை தெரியாத நீ பேசுகிறே மாமா. ஏன் மாமா என்ன உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா? மாமா அந்த குற்றமற்ற சிவனுக்கு ஒரு குண்டாலமானாய், அந்த கோயில் திருமாலுக்கு ஒரு புடையுமானாய், அந்த கற்றவள் குயில் பிடித்த பார்வதிக்கோ கங்கணமானாய். மாமா நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? மாமா ஐயா பரதேசையனே மாமா அந்த பாபுக்கு பயப்படலாமா?
பெருமை தெரியாத குற்றமற்ற சிவனுக்கோ குண்டலமானார் கோரு திருமாலுக்கோ குடையுமானார் கட்ட குழல் பிடித்த பார்வதிக்கு கங்கணமானார் அத பார்த்தையா அது என்ன திரும்ப கடல் மேலே நீ பாம்பு மேலே சைனித்துக் கொண்டிருக்கிற நீ அதான் உன்னுடைய மைத்துள்ளார் சிவபெருமான் அவர் கையில் அத காதல நச்சுரவா தோடான் பாம்பு உன்னுடைய தங்கை இருக்குமாறு உமா பார்வதி அது கையிலே காங்கலே பாம்பா கனகனமா இருக்கிறது கங்கணமா கட்டிக்கொண்டிருக்கிறது உன் குடும்பமே பாம்பாட்டி குடும்பம் அவன் கர்ணம் வச்சிருக்க என்ன பாம்பு சும்மா தண்ணி பாம்பு அந்த பாம்புக்கு நீ பயப்படலாம் மாமா நான் படுத்திருக்கிற பாம்பு மேலதான் சரி இல்லன்னு சொல்லல எங்க மச்சான் சிவபெருமான் நச்சரிவத்தோட அழுது கொண்டிருக்கின்றார் இல்லன்னு சொல்லல எங்க தங்கை பார்வதி கையில கங்கணமா தரித்துக் கொண்டது கையில காலில கங்கணமா இது பாம்பு இல்லன்னு சொல்ல மச்சான் சரி மாமா ஆனா கர்ணங்க இருக்குது பத்தியா அடங்காது ஒரு விதமான பாம்பு அடங்காத்துல செய்யாத விரும்பு அவன் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா மாமா மாமா நான் கட்டதை சொல்கிறேன் மண்ண கவியில் பங்கப்பட்டு போனா அவன் பெருமை சரிங்களா இப்படி எதுக்கு வந்த 17ஆம் நாள் சண்டையில் யாருக்கு தெரியும் யாருக்கு பார்க்கணும் வண்டி ஓட்டுதால வந்த வண்டி ஓட்டுறேன் இப்படி வா முதல்ல மட்டும் ஓட்டு முதல்ல சூத்துக்குள்ள கை விடாத ஏய் அர்ஜுனா உன்னோட எதிராள விலைக்கு கூட கர்ண ஆளை முட்டி நீ காட்டு நீ வந்து போனாங்க காட்டு தேவையில்லை நீ வந்து அங்க வந்து பூய் தாளியாயோ ஆளை மட்டும் காட்டியா நீ ஆமா ஆமா
போய் ஆனா போவி ஒன்றா இரண்டா உன்னோடு 3 பிரிவு பிரியாமல் பிறந்தேனே. அம்மா அது எப்படி தெரியுமா? அம்மா பேர் படைத்த விஜயனுடன் மும்முடனே பிரியானாகி அந்த சீர்படுத்த கேள்மாயினால் தேர் ஊரி சிலருக்கு செங்கன் மாலே பேர் படைத்த சுயலுக்கு பணியில படைத்த கோவே கால் படைத்த நிறையோடு கை தொய்வாய் இறைவாயி. அம்மா ஆடரவே மேல் துயண்டாங்க அமரநாதா அமரநாதா அது அகமுடிய இரணையனை தன் மகனால் கொன்றாய். ஏய் அது சென்னிலை ஆண்டு வரைக்கும் அதோ மணிநகரபுரி ஆண்டு வரைக்கூடிய இரணையனை அந்த இரணையை மடிக்க வேண்டும் என்று அவன் மகனாவில் கூடிய அதை யாரு பிரகலாதனை வைத்தே மடித்தாய். அது மட்டுமா அந்த ஈடறிய இலங்கை நகர் ராமநாதி நீ எல்லோரையும் கொண்டு விட்டாய் விபச்சாலே. அதோ இரண்டாவது ஒருத்தர் நீ ராமனா பிறந்து அந்த ராவணனை எப்படியாவது மடிக்க வேண்டும் என்று அவன் தம்பி ராமத்தை விபீஷணன் அவனை வைத்து அவன் மூலபல சேனையெல்லாம் மடித்து விட்டாய். அவன் கண்ணை குத்தி விட்டாய். அது மட்டுமா மாமா இந்த நாடால வந்த என் மைந்தன் தன்னை நீ நயமுடைய நம்பனை போல் இருந்தோ நீரோ கூடவே இருந்து கொண்டு விட்டாய். கோபாலா உன் சூதி அந்த கர்ணனை காட்டானா என் அண்ணன் தர்மரை காட்டு. அப்படியே உன் வார்த்தை கேட்டு வில் எடுத்து நாடி போட்டு அம்ப ஏவி என் அண்ணன் தர்மர் இறந்து இந்த நாட்டை ஆளணுமா? சண்டை வேணா ஒண்ணு வேணாம். என்ன மாமா இவ்வளவு நாளா நான் ரதம் ஓடுறது கொஞ்ச நேரத்துல பாழாயிட்டேன் பாரு. பகையாளி கர்ணனை காட்டி விடுமாமா சிரத்தா இருக்குன்னு சொன்னா அது ஒரு தேர்தட்டிலே அமர்ந்திருக்கின்றான் பான பிரயோகம் செய்யலான்னா கர்ணனை பார்த்துட்டு எங்க அண்ணன் தர்மராஜன் சொல்றாயா உங்க அண்ணன் தான் தர்மரு ஆனா அவன் தான் கர்ணன் இந்த அறாவட்டி ஆட்ட வட்டாதே போலாம். இந்த மொட்டை தலைக்கு முயங்காலுக்கு முடி போடாத. ஒரு மனிதன மொட்டை அடிச்ச தலையில எவ்வளவு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இந்த முயங்கால எவ்வளவு முடி இருக்கும்? ஆனா இந்த மொட்டை தலைக்கு முயங்கால முடி போற இடம் ஒக்கால வைடி. அர்ஜுனா இவ்வளவு நாளா ரதம் ஓடுறது கொஞ்ச நேரத்துல பாழாயிட்டான் பாத்தி. ஏன் மாமா? அர்ஜுனா மாமா காந்தி மனே உனக்கு செய்தேன் காலமெல்லாம் சண்டாள துரோகி காந்தி மனே உனக்கு செய்தேன் காலமெல்லாம் கருத்தில் எண்ணி பாராமல் கருதி சொன்னார். கருத்தில் எண்ணி பாராத கருதி சொன்னார். பாண்டவர்க்கு செய்ததெல்லாம் விருதாவாச்சு. அந்த பகையாளி கர்ணனுக்கு பழுப்புண்டாச்சு. எதிராளி துரியனுக்கு ஜெயமுண்டாச்சு. வேண்டாம் என் வார்த்தையை கேளும் வீணாகாது. விருது நமக்குண்டாகுமே கர்ணனை கொண்டான் துரியன் கையாளு போகுமே.
எடுத்தால் இந்த அங்கத்துல தெம்பது வல்லியே மாமா. ஆமா அவன் கம்மாளன் பிள்ளையா செங்கட்டுமா எனக்கு எடுபடவில்லை. ஆனா உன் நாட்டு மேல் மாமா என்ன சொல்றேன் சத்தியமா அவன் கண்ணகராஜ் எங்க அண்ணன் தான். நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன மாமா ஆடி கூடார சென்று உனது அண்ணன் தர்மராஜா அங்க இருக்கிறார் இல்லையா பார்த்து அதன் பிறகு பாலப்பிரயோகம் செய்யலாம். போவோம். சரி ஆகட்டும் மாமா. ஆமா நமக்கு எதிராக கூட கண்ணனை கொண்டு விட்டீர்களா அண்ணா? நமக்கு ஜெயமா? தர்மா நான் சொல்றேன் கேளு. எப்படி உனது தம்பி அர்ஜுன் நான் குருஷேத்திர பூமிக்கு சென்று கேத்திட்டில் அமர்ந்திருக்கின்றான் கர்ணாபிஷேகன் பான பிரயோகம் செய்யறான்னு சொன்ன உடனே நீ சொல்ல. ஆமா கர்ணனை பார்த்து விட்டு இவன் கர்ணன் கிடையாது எங்க அண்ணன் தருமபுரமார் தெரியுது பான பிரயோகம் செய்ய மாட்டேன் திரும்பி வந்துட்டா உண்மையா புரியாது கேளு. அர்ஜுனா அண்ணா அதான் மாமா பரந்தாம சொல்வதெல்லாம் உண்மைதானா? அது உண்மைதான். எப்படி அதே மாதிரி அந்த துரியோதனாகப்பட்டவர் சூதிக்காரன் அதோ 5 ராஜாக்களை ஒருவரை கொண்டு விட்டால் மீண்டும் 4 பேரை தன்னைத்தானே இறந்து விடுவான். அப்படி என்று ஏதாவது சூரியமாதனை செய்து அவ கர்ணனை போல என் அண்ணன் முன்னே தேர்தட்டில் அமர வைத்து அவரை என் கருத்தால் கொண்டு 5 ராஜாக்களை மாற வேண்டிய ஏதாவது சூதுமாருக்கு செய்திருப்பான். அப்படி என்று நான் கர்ணனை கொல்லாமல் வந்து விட்டேன் அண்ணா. அப்பா மாமா பறந்தாம சொல்லி பானத்தை போடல கொல்லல. நான் கொல்லவில்லை. அந்த கர்ணனை பார்த்தால் என் அண்ணன் தர்மர் உன் முகமோலே தெரிந்தது. அது அண்ணனை தான் நான் கொல்லவில்லை என்று கொல்லாமல் வந்து விட்டான். மாமா பறந்தாம சொல்லியும் அவனை கொல்லவில்லை என்றால் உன் கரத்தில் இருப்பது இல்லா இல்ல சொத்தவில்லை. என் முகத்தில் முடிக்காத. பகையாளி கர்ணன் மீது பான பிரயோகம் செய்யணும்னு உங்க அண்ணன் மேல பாடம் ஆமா அதபார் என்னை ஈவாக பேசினால் விட்டு விடுவேன். ஆனா என் காண்டிபத்தை ஈவாக பேசி விட்டான். ஆனா ஏற்கனவே காலத்துல இந்த காண்டிபத்தை எனக்கு யார் தெரியுமா கொடுத்தது? யார் கொடுத்தது? அக்னி தேவனுக்கு கும்மையாதி பிடித்து விட்டது. அப்ப காண்டவனத்து அதோ சரவண வளர்த்து அக்னி தேவன் அதோ சரவண வளர்த்து காண்டவனை தெரித்து அக்னி தேவனுக்கு கும்மையாதி தீர்த்தபடினால் இந்த காண்டிபத்தை எனக்கு பரிசா கொடுத்தான். அப்ப கொடுக்கும் போது ஏ அர்ஜுனா உன்னை ஈவாக பேசினா விட்டு விடு, உன் தாய் தந்தை ஈவாக பேசினா விட்டு விடு, உன் அண்ணன் தம்பி ஈவாக பேசினா விட்டு விடு. ஆனா யார் ஒருவர் இந்த காண்டிபத்தை ஈவாக பேசுகிறாரோ எடுத்து கடிக்குமாறு இற வேண்டும் அப்படி என்று அக்னி தேவன் தெரிவித்தார். அன்னைக்கு இந்த காண்டிபத்தை கொடுத்தபடினால் எனக்கு காண்டிபன் ஒரு பெயர் வந்தது மாமா. இப்ப எடுத்த கதைக்கு மறுகளை இற வேண்டும். மீண்டும் அமராவதி போகாதே. இதானே அது துஜாவர்ண கம்பம் இருக்குது. அம்பை ஏகினால் இறக்கிட்டு போதா துஜாவர்ண
இருக்கிறது. அந்த துஜாவர கம்பத்திலே பானத்தை விடான்னு தெரிவித்தீர். முன் வார்த்தை செல்மையால் கொண்டு அந்த துஜாவர கம்பத்திலே பானத்தை விடேன். அது அபய போல கேக்குது. என்ன மாமா காரணம்? காரணம் என்ன தெரியுமா? என்ன மாமா? துரியோதனன் ஐவராஜாக்களை எப்படியாக ஒழிக்க வேண்டும் என்று துஜாவர கம்பத்தில் 1000 கிங்கிலீரை மறைத்து வைத்திருந்தான். 1000 கிங்கிலீரை மறைத்து வைத்திருந்தான். எடுத்த கணக்கு இறை வேணும்னு கேட்டேன். ஆமா. அது அல்ட்ரா பானத்தை அப்படின்னு சொன்னேன். ஆமா. இதுக்கும் இறை கிடைத்து விட்டது. அவர்கள் மடிந்து விட்டார்கள். ஒரு கணித 2 மாங்கா. என்ன நடக்குது என்று பார்க்கலாம். குருசேத்திர பாலா மாமா. நான் தூங்கிட்டா உனக்கு எப்படா நான் ஓட்ட முடியும்? அப்படி இல்ல மாமா. அந்த பேடி அர்ஜுனுங்கிறாம. ஆமா, அந்த போட்டோ பேடி. அந்த பேடி அர்ஜுனுடும். இந்த கோணம் இடமே மாமா. ஓட்டோட்டமா ஓடியானால. ஆமா. என்ன உதவ? என்ன உத்து பார்த்த மாமா. எனக்கு கோவம் வந்துச்சு. அவனுங்களா? மாமா ஓட்டோட்டமா ஓடி வந்தாரு மாமா. என்ன அப்படி உத்து பார்த்தாங்க 2 பேரும். எனக்கு கோவம் வந்து அந்த துரியோதன கேட்டு கேட்டு உனக்கு நான் ரணவாசம் வந்து மாறு. என்ன ஏன் செருப்பாலே அடிச்சுக்க கூடாது. ஏன் செருப்பாலே அடிச்சு செல்லும் சரி சரி மாமா. அந்த பேடி அர்ஜுனனும் அந்த கோணம் உட்கார வையும் ஓட்டோட்டமா ஓடி என்ன உத்து பார்த்தானுங்க. மீண்டும் பயந்து ஓடானுங்க ஓடியே போனானுங்க. போயிட்டாங்களா? மீண்டும் வந்துருக்காங்க. எதுக்கு வந்துருக்காங்க? என்ன வந்து குடுக்க போறோம் பாப்போமே. பாப்போம். சந்தைக்கு போயிட்டு தேடி பசங்க சண்டைக்கு என்னை எடுத்து சண்டை போறதுக்கு ஏதுரா தைரியம்? துப்பியாது. நான் எதுக்கு பயந்து போனா? சண்டைக்கு பயந்து போயிட்டான். யாரு? நானு. ஆடாடாய். என் பக்கத்துல யாரு இருப்பது தெரியுமா? இந்த கட்டமல்ல ஜுடும். அவனை அடி பாப்பா நீ தூரமா போயினத்தை பார்த்தா அவனை அடிக்க சொல்லி வேடிக்கை பாப்பா. மாய கிருஷ்ணன் அருகாமல் இருக்கிறாரு. இந்த அம்மர் காலத்துல நான் ஏன்னா பயந்து போறேன். கேக்குற மாதிரி இவன் வரலா கொடுக்க மாட்டானா? சரி இவன் கூட இருந்தா இவன் கொடுப்பானா? 24 மணி நேரம் அவனை நான் தான் கூட வச்சிருக்கிறேன். டீக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். அவனுக்கு மட்டும் ஐயோ கூட இருக்கிறவங்க தான் தெரியும் கஷ்டம் தான். கேக்குற மாதிரி சரி அந்த கர்ணனை பார்த்து அடே கர்ணன் ஒக்கால என் காதல கேக்குற மாதிரி சொல்ல மாட்டான். நீ தானே மாமா? தெருவுல பாருமா. கண்ணா
கை விடு மாமா. மாமா அவன் என்ன சொல்றான் மாமா? மச்சான் என்னன்னா சொல்லு மாமா. கண்ணா சரி அவன் கொக்கால ஓய் வாடா தட்டுன்னு மூடுதான் கேட்டான் மச்சான் ஏன் கால இந்த மாதிரி மாமா என்ன அப்படியே கேட்டான். அவன் என் மவுரு குளிர்ற மாதிரி சரி ஒரே தடவை மட்டும் அர்ஜுனா அவன் கொக்கால ஓய் வாடா தட்டு மாமா நீ உட்காரு மாமா. என் பேர் அர்ஜுனா சன்னி உட்கார அவனை காட்டுறான் தண்ணி கொக்கா அவனை காட்டுறான் மாமா இந்த போர்க்கள பூமி வந்து சாதாரண ராய் தவறி வந்துக்கிறோம். அமர்கள் மாமா சற்று அமர்கள் இப்போது பாரு மாமா. சன்னி உட்கார வை. அவனை காட்டுறான் என்னதான் கொக்கா மாமா மாமா அவன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். என் தம்பி மாமா அவன். என் தம்பி போய் நான் எப்படி மாமா கேட்பேன். மாமா 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 இவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவன் கூட வந்துக்கிறானே போனா உட்கார வை. இவன் 2 பேரும் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? பெண்கள் வச்சிடும் இவன் 2 பேரும் சதா சுத்தி பொம்பளை ஒரு 10 பொம்பளை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு வச்சுன மத்திரக்காரன் இவன் வேலை இவன் 2 பேரும் வேலை என்ன தெரியுமா? தேவர் மாமா பொம்பளைக்கு பாட்டு சொல்லி கொடுத்து நடனம் சொல்லிக்கிட்டு இவன் அறப்பட்ட இவன் முக்கா போட்ட போடா அந்த பெருமை உனக்கு தெரியுமா? எருமை நான் பொட்ட மாதிரியா கலத்தில் என்ன வச்சுக்கலாம்? கலத்தில் ஆகும் கலத்தில் ஆகும் இருக்கு ஜென்றுமே ஒரு டப்பா தண்ணி குடிச்சுதான் மாட்டாயா? எடுக்க சாப்பிட்டே போன தண்ணீர் பந்தல ஒருத்தாங்க உங்களுக்கு தர்ம தண்ணீர் பந்தல் இருந்துச்சு. லாஸ்டா போய் சாப்பிடக்குள்ள துரியோதன தர்ம தண்ணீர் பந்தல் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டப்பா தள்ளி விட்டுல டப்பா தள்ளி விட்டு வைபாக தள்ளி விட்டா போட சாப்பிட்டு விட்டு போட என்னடா கொடுக்க போற சும்மா ஒரு காளியாங்குடி பாம்பு வச்சுக்கின்னு அம்மா பூச்சி தம்பி பூச்சி அம்மா பூச்சி தம்பி பூச்சி பூச்சாண்டி வித்த காட்டுறாடா. பூச்சி விட்டா பூச்சிடா. மாமா அவன் என்ன சொல்றான்? இது தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு அவன் கையில இருக்குது பாரு. கரத்தில் காந்தி பாம்பு சொத்தவில் வச்சுன்னு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பூம்ப மாட்டேன். பூம்பு வாட்டுக்கார வித்த காமிக்கல பஸ் ஸ்டாண்ட்ல வித்த காமிச்சுட்டு வராங்க.
என்னடா டேய் போடா ஏய் ஏமா நான் யாரவா பச்சால நாடகத்தை காட்றேன் அதான். டேய் நம்ம மந்திரமாட்ட பச்சால காட்றோம் ஆமா. நீ சேல அல்பர் சண்டை மௌத்திரம் பச்சால நீ காட்டிடுவான் கலவர சண்டை கலாவள சண்டை நாதியோ பள்ளியாரி வாங்கி உப கிட்ட காட்றோம் அட பள்ளி எடுத்துக்க முடியாது நானடா பண்ணி எடுத்துறது டேய் கபடா ஆனா துரியாதன நான் ஆள் யாரு பங்காளியா அண்ணன் தம்பி ஆமா. ஆனா சொந்த பங்காளிகள் ஆமா. டேய் அவன் சத்தா நான் தலை கட்டிக்குவேன் கட்டிக்குவேன். நான் சத்தா அவன் தலை கட்டிக்குவான். கட்டிக்குவான் அத பாரு அவன் மொட்டாட்டி நான் வச்சிருப்பேன் நாம என் மொட்டாட்டி அவன் வச்சிருப்பான் வச்சிருப்பான். ஆனா இந்த சண்டை நடக்குது எதற்காக இந்த மண்ணுக்காக இந்த ஒரு புடி மண்ணுக்காக நான் சண்டைக்கு வந்துக்கிறேன் ஆமா. ஆனா இவன் சண்டைக்கு வந்துக்கிறேன் இவன் எதுக்கு தெரியுமா எதுக்கு? வந்துக்கிறான் டேய் கண்ணா ஆடா பிடித்துக்காக பிடித்துக்காக சண்டைக்கு வந்தாயோ கை வைடா மாமா கை வைடா போய் பேசிக்கோ முதல்ல ரதம் ஓட்டின்னு வரான் ஆமா. ரதம் ஓட்டின்னு வந்த சாரதி கொன்றான் அந்த தேர் மச்சா அவன் பயந்துல போடுவான் போடுவான். தேர் சாதியா நீ வர வர. என் மகனுக்கு உன் பானத்தை உன் கைத்த குறைச்சிரு நான் பிடி மண்ணுக்காக ரியோட இடத்துல நான் வாக்குவாதம் செய்து சண்டைக்கு வந்துகிறேன் ஆமா. ஆனா நீங்கள் இருவரும் ஒரு பிடி குண்டத்துக்காக சண்டைக்கு வந்து மாமா நம்ம ரெண்டு பேரும் சாப்பாடு வந்தாங்க மாமா அவன் என்ன சொல்றான் மாமா நம்ம ரெண்டு பேரும் சாப்பாடு வந்துருமா துரியோதன ஊருக்கு மாமா பக்கமா இருக்கிறோம் மாமா அவன் சொல்லும் போது எனக்கு அசிங்கமா இருந்தா நான் பின்னாடி திரும்பினேன் ரொம்ப அசிங்கமா இருக்குது மாமா பேசாம போய் செத்துறேன் இந்த அம்மா சிக்கனா நான் போய் சாவறதா இனி அவனுக்கு தாட்சி இருக்கிறது டேய் நாங்க போன கையில மாமா உனக்கு புத்தி இருக்குதா என்ன அறிவு இருக்குதா என்னடா முறையா இந்த அஸ்வசேனைக்கு பூஜைக்கு வைத்து காமித்து காஞ்சிபுரோட சிறந்த கோயிலான்னு பார்த்தா உன்னை கால சனிய மாதிரி காலையே கட்டி வச்சு ஏன் தடுக்கிறேன் நாயமா நான் என்ன சொல்றேன் நாகாசத்தை எடுத்துக்கிட்டாயே அவனுக்கு எதுக்கு நேரா குறி வச்சிருக்கிறேன் மாமா அவனுடைய சிரசுக்கு நேராக குறி வைத்திருக்கிறேன் மாமா அதான் தப்பு எப்படி மாமா அந்த கூட இருக்கிற கோபால கண்ணன் சரி அவர் சூதுக்காரன் சரி அவர் சூழ்ச்சிக்காரன் எல்லாம் சூது பண்ணிடுவான் என் பேச்சை கேளு என் பேச்சை கேட்டு விட்டாதான் அந்த அவனுடைய சிரம் போகும் எப்படி மாமா இந்த பார், இந்த உந்தி கமலம் சரி இந்த உந்தி கமலம் தொப்புள் இந்த உந்தி கமலத்துக்கு மேல் நாசிக்கு நட்டு மாறு பார்த்து விடு அப்பதான் அவன் கைத்து போகும் மாமா நீங்கள் தெரிவிக்கின்ற பிரகாரம் என்னால முடியாது மாமா என்னால முடியாது அப்ப நீ என் பேச்சை கேட்டு நீ பானத்தை விடனா உனக்கு நான் ரதம் ஓட்ட முடியாது மாமா 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 ரதம் ஓட்டு மாமா அப்ப ஏன் பேச்சுக்கள் எப்படி மாமா இந்த உந்தி கமலத்துக்கு மேல் நாசிக்கு நட்டு மாறு பார்த்தாச்சு அப்பதான் உயிர் போகும் அது மட்டும் ஆகாது மாமா அப்ப ஏன் பேச்சுக்கள் உனக்கு நான் ரதம் ஓட்ட முடியாது போ ஏய் மேடம் இந்த வா அதாவது ஜல்லி மாமன் கூற்றின் படி உந்தி கமலத்திற்கு மேல் இந்த நாசிக்கு கீழ் நான் குறி பார்த்து ஒருவேளை இந்த அஸ்வசேனனானவன் காண்டிபனுடைய சிரத்தை கோயில் வந்துச்சுன்னா இவன் ஓட்டோட்டமா துரியோதன கிட்ட போவான் நான் சொல்லி குறி வச்சதால்தான் அந்த காண்டிபன் சிறை கிடைச்சிச்சுன்னு இவன் பெருமை பெற்றான் பாக்குறான். ஆமா யார் நாகராஜனை வளர்ப்பது எவன் பேரு அப்ப நான் துரியோதன பேர் எடுத்து பாக்குறேன் என்ன சொல்ல வரப்படி முடியாது மாமா முடியாது மாமா உனக்கு நான் நல்லா ஓட்ட முடியாது அப்ப உனக்கு நான் நல்லா ஓட்ட முடியாது போடா மாமா என் பேச்சை கேட்டு விட்டு பானத்தை ஆமா கேட்டு என் பேச்சை கேட்டு நல்லா ஓட்டுவேன் மாமா எனக்கு வாத்தியார் தான் நிஜமா சொல்றேன் கல் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள நான் கீழே குடிச்சு கல் செல்லம் அது சொல்லி சொல்லுன்னா அள்ளி அடிச்சு போறேன் போடா
போடா எவரடா? போடா ஏய் என் பேச்சு கேட்டு நடத்த விடு எப்படி மாமா உந்தி கமலத்துக்கு மேல் நாச்சிக்கு நட்டு மாறு பார்த்தாட்டி அப்பதான் போகும் ஒருபோது முடியாது ஆ? மரியாதையா ஆ. போய் காரணம் விட்டு நான் முகத்திலே முடியாது சரி போ ஏய் அவராஜ கல்யாணம் வருவாரு நான் நடராஜர் இட்டு வருவேன் நடராஜா சரி பாடல் பண்றா கெட்டிக்கலா ஏமல ஆனா எது போனால் எது வந்தால் எனக்கே என்ன என் மதி நெறி சரியா இருந்தா மயிறு சொல்லி சரி போடா பேசிக்கலாம் கண்ணே பூமாதேவி, யாரே நான் தான் கோபால கண்ணன் பேசுகிறேன். சாமி வணக்கம் ஆசீர்வாத மங்களம் உண்டாகட்டும். இந்த பூமாதேவியை தேடி வந்த காரணம் சாமி ஏற்கனவே என்னிடத்தில் வந்து என்ன முறையமிட்டாய்? ஐயா ஆ. என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை ஆ. இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் ஆ. அப்படி என்று ஒன்று முறைமிட்டேன் பூமி பாரம் தீர்ப்பதற்காகவே கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். சரி இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் அதோ கர்ணாபிஷேகன் ஆ, நாகக்கண்ணையை அர்ஜுனன் சிரசுக்கு நேராக குறிவைத்து விட போகின்றார். சரி விட்டு அவனுடைய சிறு அறுபட்டு விடும். ஆ, அதனால ஆ. அந்த நாகக்கண்ணை விடக்கூடிய நேரத்தில் ஆ. ரதத்தை கீழே பூமியில் 12 கீழே அழுத்த போகிறேன். ஓஹோ பூமியில் இடம் கொடுக்கணும். ஐயா என் பூமி பாரம் தீர்ப்பது உண்மையாக இருந்தால் ஆ. 12 அங்கலம் நான் ஆ. 12 27 அங்கலம் நான் இடம் கொடுக்குறேன் முதல்ல அவன் அற போய் சேரணும் அவன் சாவட்டும் நான் ஏம்பல இந்த நாகராஜனுக்கு ஆ. கற்பூர பூஜை காமித்து காமித்து. அந்த காண்டி மனுஷரை அறுக்காம விடக்கூடாது ஆகட்டுங்க. இதோ பார். ஆ. ஹாய். அந்த பூஜை செய்திட கண்ணன் புண்ணிய புண்ணிய மலருக்கு. பூஜை செய்திட கண்ணன் புண்ணிய புண்ணிய மலருக்கு. அதை மந்திர சொல்லி அப்பா என் செல்வக்கண்ணே அரவபாலனே எழுதினார். அப்பா என் செல்வக்கண்ணே அரவபாலனே எழுதினார். அப்பா நீ இந்த ஜகரம் அப்பா நீ இந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த கர்ணாபிஷேகன் உன்னுடைய சிரசுக்கு நேராக குறிவைத்து நாகக்கண்ணையை விடுத்தான். சரி விட்டிருந்தா உன்னுடைய சிறு அறுபட்டு இருக்கும். என்னுடைய சிரமாக மட்டும் அறுபட்டு இருக்கும் அந்த நேரத்தில் ரதத்தை கீழே பூமியில் படுகிறவங்களை கீழே அழித்து விட்டேன். அழைத்து விட்டு சிரசுக்கு நேராக வந்த நாகக்கணை கலை உன்னுடைய சிலோரத்தில் முடிவு கொண்டு போய் விட்டது. சிலோரத்தில் முடி கொண்டு போய்விட்டது தலைக்கு வந்தது. தலபாயோட போய்விட்டது இதுவே என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாம். ஐயா 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 நாகராஜா ஐயா காண்டி மனுஷனம் கிடைக்கவில்லை. ஐயா நீ விட்ட குறியாளர்கள் தவறி சரி அவன் சிரோரத்தம் முடிதான் கிடைத்தது அவன் சிறை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை இல்லை கிடைக்கவில்லை இல்லை ஐயோ அசுசேனா ஐயா அட துரோகி ஆ அட சந்தானா ஐயா படுபாவி ஆ அட இதற்காயித்தனை என்னை எரிந்த பாவி படுபாவி ஐயா அட சண்டாளா ஆ என்னும் இடரவில்லை என்னும் இடரவில்லை நாகேந்திரா என்னும் இடரவில்லை ஏ நாகராஜா ஐயா அட குல துரோகி ஆ உன்னை எப்படி எல்லாம் நான் நம்பி இருந்தேன் தெரியுமா ஆ அட வெட்கமே துணக்கு தன் கை கதை ஆகியிருந்தேன்
உன்னை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? எப்படி? அட நான் உன்று களம்பாலை நான் ஊட்டி வளர்த்தேன் பாவி நம்பிக்கை துரோகி ஐயா, அட குல துரோகி ஐயா, என்னை நானும் அடைய செய்தாய், என்னை நானும் அடைய செய்தாய், நாகேந்திரா என்னை நானும் அடைய செய்தாய். ஏ அஸ்வசேனா ஐயா, நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்படி? கொடிய பாம்பு. அட உண்டகன் வீட்டிற்கு நீ ரெண்டு கம்பி நட்ட பாவி ஐயா, உன்னால நான் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஊனும் அடைந்து நின்றேன் நாகேந்திரா ஐயா, உள்ள துரோகி என் முகத்திலே முக்கியதா ஐயா, கண்ணாபி சாகரே ஐயா, இன்னும் ஒரே தடவை என்ன உன்னுடைய அம்பில வைத்து விட்டால் அந்த அர்ஜுனன் இந்த ஈராய் உலகத்தில் ஏழாயிரம் உலகம் கீழாயிரம் உலகம் இந்த ஈராய் 17 உலகத்தில் அவன் எந்த மூலையில் தான் சென்றான் அவன் கை சேர்த்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தை சேர்க்கின்றான். ஒரே தடவை என்ன தெரிவித்த இன்னும் ஒரே தடவை மீண்டும் உன்னை ஒரே முறை என விடு என்று சொல்கின்றார். ஆமா நாகராஜா ஐயா, நான் விடமாட்டேன் விடமாட்டேன் நாகேந்திரா உண்டனை என் கையினால் தொடமாட்டேன். உன்னை விட்டால் வருமே பாவம், உன்னை தொட்டால் வருமே தோஷம். உன்னை என் கரத்தினால் தொடவும் மாட்டேன், மீண்டும் விடவும் மாட்டேன். என் முகத்திலே முடிக்காத. ஏன் விட மாட்டீங்க? ஏன்னா என் அன்னையவள் குந்தாது என் அன்னையவள் குந்தாதேவி நான் சொன்ன சொல் மறப்பேனோ. அன்னையவள் நீ என்னிடம் சேரும் போது எப்படி சத்தியம் செய்த? ஐயா, உன்னிடம் நான் வாழ அறுபட்டு வரும்போது காந்தாவனத்திலிருந்து ஐயா அந்த அர்ஜுனன் எனக்கு எதிரி. சரி, என்னை காமிக்கும்படி வந்தால் என்றைக்கா இருந்தாலும் அந்த அர்ஜுனனை ஒரே கணையில் அவன் சிரத்தை கொண்டு வந்து பாதத்தில் போடு என்று உன்னிடம் அடைக்கலம் புகுந்தேன். நீ எப்படி என்னிடம் தஞ்சை அடையும் போது எனக்கு சத்தியம் செய்தாயோ, ஏத்தாய் குந்தமாதேவிக்கு உன்னை ஒரே ஒரு முறை மட்டும் கணையாக பயன்படுத்துவேன், மறுமுறை உன்னை துடுக்க மாட்டேன் என்று என் தாய் குந்தமாதேவிக்கு சத்தியம் செய்வேன். என்னை விட மாட்டீங்க. என் முகத்திலே ஐயா, பால் உடனே விட்டு பகை நிறுத்தி விட்டேன். உண்டகன் வீட்டுக்கு அண்டக செய்து விட்டேன். அதனால இந்த உயிரை இப்ப நான் வச்சுக்கிறது இல்ல. அத ஏறி வந்தாரே கர்ணாபஜாக கற்பக தேர், அந்த கற்பக தேரிலே என் படத்தை விரித்து அடித்து இதோ சாவுகின்றேன். இதோ ஆறுமுகம், ஆறுமுகம் தமிழ்நாட்டுல ஒரு
செத்துட்டானா? போய் பாரு. என்னுடன் வந்த சல்லிய மாமனும் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். நான் உயிருக்கு உயிராக வளர்த்த நாகராஜனும் கற்பகத்தேரின் சக்கரத்தில் மாண்டு விட்டது. அது போனா போய் பாரு. கையில் என்ன இருக்கின்றது? பிரம்மாஸ்திரம். கையில புடி மட்டும் தான் இருக்குது. மேல போடுவாங்க. கையில் புடி இருக்கின்றது. மேலே பிரம்மாஸ்திரம் போயினே இருக்குது. ஏதோ யோசனை செய்து கொண்டிருக்காங்க. என்ன காரணம்? என் குரு பரசுராமரானவர் சத்தியருக்கு வித்தை கற்றுக் கொடுப்பேன் உறுதி போய் ஏற்று பிராமணருக்கு மட்டுமே வித்தை கற்றுக் கொடுத்தார். நான் சென்று அவரை விட வித்தை கற்கும் போது அவர் நித்திரை பதம் காரணமாக தூக்கத்தில் என் தொடை மீது அழிந்து தூங்கி விட்டார். ஒரு பெரிய வண்டாகப்பட்டது. என் தொடையின் ஒரு பகுதி பூந்து மறுபுறம் வந்து விட்டது. என்னுடைய குருதி அவர் ரத்தம். என்னுடைய குருதி அவர் மீது சில் என்று பட அவருக்கு நித்திரை பக்கம் ஏற்பட்டு விட்டது. அடே கர்ணா, நீ பிராமணனாக இருக்க முடியாது. சத்தியனாகத்தான் இருக்க முடியும். எப்போது பொய் உரைத்து என்னிடம் வித்தை கேட்க வந்தாயோ தக்க நேரத்தில் இந்த பிரம்மாஸ்திரமும் அதுக்குரிய மந்திரமும் மறக்க கடவுது. என் குரு பரசுராமர் சொன்ன சாபம் முடிஞ்சு போச்சு. சரி போனா போகட்டும். என் தந்தை செய்து கொடுத்தார். கற்பக தேர் இருக்குது. தேரோடு தேர் செலுத்தி அந்த காண்டியோட சாகடிக்காம கற்பகம் தேர் எடுத்தா அதிவேகமா வந்த தேரானது திடீர்னு கொலை சார்ந்த அறுமுகம் கற்பகத்தேர் குடை சாய்ந்த காரணம் என்னை எடுத்து வளர்த்தான் பார் ரதியன். சிறு வயதில் இந்த கற்பகத்தேரை செய்து கொடுத்து தேரோடு வீதியில தேர் ஓட்டி பழக சொன்னார். நானும் வேகமாக ஓட்டி காராம் பசுவின் கன்றை கொன்று விட்டேன். அந்த காராம் பசுவோ எங்கேயோ அபய போன்றது. ஒருவரும் அந்த காராம் பசுக்கு உதவ முன்வரவில்லை. இறுதியாக அழுக்கன் மகாமுனிவர்கள் சென்றது. அந்த அழுக்கன் மகாமுனிவரோ அடே கர்ணா வாயில்லாத ஜீவனை கொன்று விட்டதால் தக்க நேரத்தில் அந்த கற்பக தேரானது குடை சாய கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம். அந்த சாபம் சரி மறுமுறை பண்ண சக்கர குடை தான் இருக்குது. கடன் கொண்ட பரசுராமர் சாபத்தாரே அவன் கடந்தலிலே ஆயுதங்கள் இல்லாமல் மனமிக்க வானரும் போல் நிற்கும் அந்த கர்ணனை வகையுடன் வெளுத்து ஏகுவாயே. கர்ணன் ஆயுதம் இல்லாமல் நிராயுதமாக இருக்கின்றார். பான பிரயோகம் போடுறா உயிர் போயிட்டு போறா. நானே ஒரு சத்திரன். அவன் முன்வைத்த கால பின் வைக்காதவன். அவன் கரத்தில் ஆயுதமனை நிராதமனை நினைக்கின்றான். அவனை போய் பானம் போட்டு கொள்ள சொல்றிய மாமா. 13ஆம் நாள் யுத்தத்தில் உனது மகன் அபிமன்னனை எப்படி கொண்டார்கள்? சூட்சமாக கை வேறு கால் வேறு சிற வேறு துண்டித்தார்கள். போயிட்டாங்க நாயா போடுற பழட்டா. அந்த கர்ணன் உடம்பிலே அந்த சல்லடை கல்லாக தொலைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அவன் உடம்பில் உயிர் மட்டும் போகவில்லை. என்ன மாமா காரணம்? அது காரணம் என்ன தெரியுமா? என்ன மாமா? அவன் செய்து வந்தானே தான தர்மம். அந்த தர்ம தேவதை உயிர் போகாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, அது தார வார்த்தை வாங்கினாதான் உயிர் போவோம். அந்த வேலை செய்து முடிச்சுட்டு மாமா மாமா மாமா
மாமா இந்த அரை போட்ட கால் போட்ட முக்கா போட்ட எங்க விட்டேன் பச்சவா இது பூரா உனக்கு தான் தெரியும் மாமா. மாமா நீயே போய் சேரு மாமா வாங்க மாமா. ஏண்டா ரவியா கால புடிச்சினடா ஓ கால புடிச்சினடா ஓம்ப போறாரு தானாசூர கர்ணன் என்று இந்த வனபூமி தானறியோ ஐயா தங்கள் தாலினைக்கு யாத்தரணும் தங்கள் தாலினைக்கு யாத்தரணும் உடையெல்லாம் கருணாபிஷேகம் நான் தான். நீங்க தானா? நீங்கள் யார் ஐயா? சந்திரமுஷம் தலைமுறை போனா ஏகாதேசி எதுக்காக வருதாயா? நான் ஒரு ஏழை பிராமணன். எனக்கோ 2 மனைவி 4 பிள்ளைகள். சரி எதுக்கு பாப்பார பத்து பொண்டாட்டி எல்லாம் ஊர்ல ஓசல் கிடைக்குது காய்கறி எல்லாம் அதனால கிடையாது. சாப்பாட்டிற்கு ஒரு வழி இல்ல. அங்கு தேசம் சென்றால் ஏதோ கேட்கக்கூடிய பொருளை இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அங்கு தேசம் வந்து பார்த்தேன். கருணாபிஷேகன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். இங்க கிடையாது, அது குருஷேத்திர பூமியில இருக்கிறார் சொன்னார்கள். வந்து பார்த்தா நீங்க இப்படி இருக்கிறீங்க ஐயா. ஐயா வேதமறை ஓதுகின்ற வேதியரே ஓர் வசனோ வேதியரே ஓர் வசனோ ஐயா வாதையில்லை வேதியரே ஓர் வசனோ வேதியரே ஓர் வசனோ ஐயா இது நாள் வரை என்னை நாடி வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வாங்கிய கொடைவளர் கருணாபிஷேகன் நான் தான். தற்சமயம் எதிரியாகிய காண்டிபனிடத்தில் தோற்று அவனுடைய அம்பு பட்டு என் உயிர் போவதும் வருவதுமா இருக்குது. போர்க்கள பூமியில் ஒருவனிடத்தில் நான் தோற்று விட்டால் மேலே இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமான ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் எதிரிக்கு சொந்தமானது. ஏன் சொல்றேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் போகதான் போகுது. இதுவரைக்கும் நான் யாருக்கும் இல்லை என்று சொல்லல. சாக போற கடைசி நேரத்திலாவது நான் இல்லை என்று சொல்லாமல் இருக்கணும்னா என்கிட்ட என்ன இருக்குதோ அறிஞ்சு நீங்க கேட்டீங்கன்னா அதை தர சுத்தமா இருக்கிறேன். ஐயா கோடி பொன் கொடுத்தாலும் பொருள் இல்லாது கொற்றவனை என் வசனம் கேளுமிப்போம். வாடி வரும் மாநிலருக்கு நீ செய்த தோட்டான தர்மம் கேட்க வந்தேன். நாடி உன்னை வந்து விட்டேன். கர்ண பூபா நல்மொழிகள் கேட்ட பொருள் தந்தால் காட்சி கூடும் என்ற மனைவியுடன் விடுதி சேர்ந்து கொற்றவனே காலை கடல் கழிப்பேன். ஐயா எனக்கு நாடு வேண்டாம், நகர் வேண்டாம், பொன்பொருள் வேண்டாம். அந்த நாள் முதல் இந்த நாளைக்கு வரை நீ செய்து வந்தாயா தான தர்மம், அதை மட்டும் எனக்கு தாரவாசம் கொடுத்தா போதும். ரவி ஒருவன் மண்ணை கேட்டது உண்டு, பொண்ணை கேட்டவன் உண்டு. தன் வாழ்நாளில்
நான் செய்து வந்த தான தர்மத்தை ஒருவன் கேட்கின்றான் என்னால் கண்டிப்பாக அவன் மனிதனாக இருக்க முடியாது. ஒன்று மனிதனாகவும் அந்த கடவுளாத்தான் இருக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, நான் செய்து வந்த தான தர்மத்தை ஒருவேளை தானமா கொடுக்கும் போது ஒரு கடுகளவாவது எனக்கு புண்ணியம் கிடைக்கல. வேதியரே, நீங்கள் கேட்ட பிரகாரம் உங்களுக்கு நான் தானமாக வழங்க வேண்டும் என்றால் எல்லாம் இல்லை, ஜலமும் இல்லை, என்ன செய்வேன் வேதியரே, என்ன செய்வேன் வேதியரே. ஐயா, நீங்கள் கேட்ட பிரகாரம் தானமா கொடுக்கணும். என்கிட்ட எள்ளு இல்ல, ஜலம் இல்ல, தர்மம் இல்ல, எதுவுமே இல்லை ஐயா. ஐயா, எல்லோருக்கு என்னிடத்தில் தலைமைக்கு உன்னிடத்தில், தலைமைக்கு உன்னிடத்தில் ஐயா, இதோ போர்க்கள பூமி, என்கிட்ட ஜனம் இருக்குதுன்னு சொல்றீங்களே, எந்த விதத்தில் நியாயம் ஐயா? தானம் என்பது எத்தனை தானம்? 32 தானம். நீ எத்தனை தானம் செய்தாய்? 31 தான். 31 கர்ணன் 31 தானம் தான் செஞ்சான். 32 தானம் ஏன் செய்யல தெரியுமா? அன்னதானம் செய்யணும்னாக்கா அவன் கூட மனைவி இருக்கணும். நீ தனியா ஒரு ஆண்மகன் போய் நீ என்னதான் அன்னதானம் செஞ்சாலும் அது ஏர்வையாகாது. மனைவி உடன் இருந்து மன சந்தோஷத்தோட வீட்டில் அமுத படைத்து போட்டா மட்டும்தான் அது அன்னதானத்துக்கு சிறப்பு. என் மனைவி என் கூட இல்ல, அன்னதானம் செய்ய. அன்னதானம் நீ செய்யவே கிடையாது. உண்மைதான். அந்த அன்னதானம் வந்து கேட்டால் அந்த ஆள்காட்டி விரலை நீட்டி, அதுவும் அந்த வீட்டு அன்னமணிக்கு அந்த ஆள்காட்டி விரலை நீட்டினாயே. உண்மைதான். அந்த ஆள்காட்டி விரலில் அம்பு தைத்துக் கொண்டிருக்கின்றது. அம்ப பிடுங்கினால் ரத்தம் வரும். தண்ணீருக்கு பதிலாக செந்நீராக நினைத்து அப்படி ஆகட்டும். அரவிந்த பாலா போற்றி. எங்கள் ஆதியே போற்றி போற்றி, எங்கள் அரவிந்த பாலா போற்றி. ஜோதியே போற்றி போற்றி, எங்கள் சுடர்மிகு வடிவே போற்றி. எங்கள் ஜோதியே ஜோதியே போற்றி போற்றி, எங்கள் சுடர்மிகு வடிவே போற்றி. அபயம் என்ற தௌபதைக்கு அன்று துயில் அளித்தாய் போற்றி. அபயம் என்ற தௌபதைக்கு அன்று துயில் அளித்தாய் போற்றி. ஆதி மூலம் என்றழைத்த அந்த யானையை காத்தவா போற்றி. பரந்தாமா, மாதவா, கேசவா, மதுசூதனா, பக்தவச்சலா, அதோ அரே ராதே ராதே, அரே ராதே 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 கோவிந்தா, அரே கோவிய சிங்கா, ராதே 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 கோவிந்தா, அரே கோவிய
வைகுந்தா, கர்ணா, நான் தேடிய பொருளை எல்லாம் செய்வரையோர்க்கு என்னை கூடிய மனையாளுக்கு நான் குலையிட பலத்தை தந்தேன். என்னை நாடியே வளர்த்தோருக்கு நல்கி நான் என் உயிரை தந்தேன். பாடி நான் இருக்கும் போது வாசவா உன் பாதம் கண்டேன். வைகுந்தா, கேட்கக்கூடிய பொருளை இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த வள்ளல். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கேட்கக்கூடிய பொருளை இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுத்த வள்ளல். ஏன் உனக்கு இந்த கதி வந்து? உனக்கு யார் யாரு சத்துரு? எனக்கு வாரி வாரி வாங்கக்கூடிய கொடைவள்ளல் கர்ணா விஷ்ணாச்சு. ஆமா, உனக்கு ஏன் இந்த நிலைமை? ஆ, உனக்கு யாரெல்லாம் சத்துருன்னு கேக்குற? ஆமா, வைகுந்தா, ஆ, கரிய மாலரன் குரு பிறந்து வளர்ந்துச்சுன்னா அவனுக்கு ஆபத்தான நேரத்துல தாய் தந்தை கைவிடலாம். சரி, கூட இருக்கக்கூடிய மனைவியும் கைவிட்டுடலாம். சரி, கூட நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்களும் கைவிட்டுருவான். சரி, அந்த மனிதன் கடைசியா நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் அந்த கடவுளை தான் நம்பி இருப்பான். சரி, வைகுந்தா, என் வாழ்வில் என் உயிரை வாங்கறதுக்காக தெய்வமே நீ வந்து நிக்கிறவன். நீதான் எனக்கு முதல் சத்துரு. நீதான் இரண்டாவது சத்துரு. வைகுந்தா, என் பிரியம்மா என்னை இன்ற குந்தியோ அஞ்சு பசங்க நல்லா வளர்த்தா, நாத்து விட்டுட்டா, சாப்பாட்டு வனவாசத்துக்காக சேராரு. என் தாய் குந்தமாதேவி எனக்கு ஒரு சத்துரு. வைகுந்தா, இரண்டாவது சத்துரு தாய் குந்தாதேவி. மூன்றாவது சத்துரு எந்த குரு பரசுராமரு.
நான்காவது சத்ரு அந்திரமாலயன் இந்திரதேவனு அந்திரமாலயன் இந்திரதேவனு அவர் எனக்கு சேர்ந்துருவாகினார். அவர் எனக்கு சேர்ந்துருவாகினார். வைகுண்டா, அந்த தேவேந்திரங்கிறான் பாரு, தன்னுடைய அம்சத்தால் பிறந்த அர்ஜுனனுக்காக என்கிட்ட என் உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை யாசகம் எடுக்க வந்தான். என் தந்தை இருக்கிறார் சூரிய நாராயண மூர்த்தி அசிரியர்ல சொன்னாரு, டே கர்ணா, வந்திருப்பவன் தேவேந்திரன் அவனுடைய மகனுக்காக மாறு வேடம் பூண்டு உன் உடலோடு ஒட்டி இருக்கிற கவச குண்டலத்துல வாங்க வந்திருக்கிறான். அவன் பையனுக்காக அவ பாக்குறான், என்னுடைய மகனுக்காக உன்கிட்ட சொல்ற, அவனுக்கு தராத அப்படின்னு சொன்னாரு என் தந்தை சூரிய நாராயணன். ஆனா வந்திருப்பவர் யாரு? தேவருக்கெல்லாம் அதிபதி. கேவலம் இந்த மாடின கர்ணகிட்ட வந்து கையேந்தி பிச்சை கேட்கிறார் என்று என் தந்தை சொல்லை மீறி என் உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டத்தை அறுத்து தேவேந்திரனுக்கு கொடுத்தம்பார். ஏன்னா உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டல இருந்தா அந்த காண்டிப சிறைய மேல போயிருக்காது. எத்தனை பானை விட்டாலும் சத்து இருக்காது. தேவ இந்திரனும் எனக்கு ஒரு சத்துரு தான். நான்காவது சத்துரு தேவேந்திரன். ஐந்தாவது சத்துரு எப்படி? ஐந்தாவது காமதேன் என்ற கோபமானது காமதேன் என்ற கோபமானது அது கடின சத்துருவாகினார். அது கடின சத்துருவானது. காராம் பசுவும் எனக்கு ஒரு சத்து தான். ஐந்தாவது சத்துரு காமதேவன். ஆறாவது சத்துரு ஆறாவது சத்து தீமையாகவே பூமி தேவியும் தீமையாகவே பூமி தேவியும் அவள் பொருதினால் ஒரு கத்துரு அவள் பொருதினால் ஒரு கத்துரு. வைகுண்டா, இந்த உலகத்தில் பெற்ற தாயை தவிர்த்து இந்த பூமாதேவி தான் தாயின்னு சொல்றோம். அந்த தாயும் கைவிட்டா பூமாதேவி எனக்கு ஒரு சத்து. சரி வைகுண்டா, இந்த 6 பேரிட தாபமத்து அடிக்கிட்டதே நான் பட்ட படுகளை பண்ணினே, நான் பட்ட மரமாய் நின்றனே, நான் பட்ட மரமாய் நின்றனே உன் கால சேவை வைகுண்டா. இந்த கர்ணனுக்கு பாரத செயல் கடைசிகள் கர்ணனுக்கு தான். வான் பெற்ற நதி கமழ்த்தால் வணங்க பெற்று மதிப்பெற்ற திருவுள்ளத்தால் மதிக்க பெற்று தேன் பெற்ற துவா கலபல் கலப மார்பும் உன் திருப்புயமும் கை வந்து தீண்ட பெற்று எப்படி ஊன் பெற்ற பகையனில் அழிந்து விழுந்து உணர்வுடன் திருநாமம் உரைக்க பெற்று யான் பெற்ற தவ பெற்ற என்னை என்று இவர் உலகில் எவர் பெறுவார் யார் பெறுவார் வைகுண்டா.
அதாவது இந்த கர்ணனுக்கு கிடைச்சிருக்கிற காட்சி எதிராக காண்டிவன் கணையாம்பட்டு என் உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்குது. ஆனா என் காதுல கோவிந்தா 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 உன் நாமம் தான் இருக்குது. நீ எப்பேற்பட்ட கடவுள், உன்னுடைய கையினால் இந்த கர்ணன் நான் தீண்ட பெற்றேன். இப்படி உன்னுடைய கரத்தினால் என் கையை தீண்ட பெற்றேன். இந்த பெரு பாக்கியத்தை என்ன தவிர யார் பெறுவார், எவர் பெறுவார்? வைகுந்தா, இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்து தாய், தந்தை, மனைவி, ஏன் அந்த கடவுளால் கைவிடப்பட்ட குழந்தைன்னு பார்த்தா அந்த கர்ணம் மட்டும்தான். இப்பிறவியில் நான் அனுபவிக்காத துன்பங்கள் ஏராளம். எனக்கு இப்பிறவி இனிமே வேண்டாம் வைகுந்தா. உன் பாத சேவை என்று சொல்லக்கூடிய நான் தான் பரவி அடிக்கிறேன் வைகுந்தா. தானம் என்பது 32. உண்மைதான். 31 தானம் செய்தால் நீ அன்னதானமே செய்ய கிடையாது. உண்மைதான். அதனால் திருச்செங்கோடு சென்று அன்னக்குடியை நாட்டி நீ சிறுகண்டு பக்தனாக நீ பிறக்க வேண்டும். உனது மனைவி பொன்னுருவி வெங்காட்டு நங்கையாக பிறக்க வேண்டும். உனது மகன் விஷ்ணுகேது சீராளனாக பிறந்து ஒரு நாளைக்கு 1000 சங்கமருக்கு நீ அன்னதானம் அளித்தால் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு 4ஆம் பதவி கொடுத்து மோட்சப்பதி கொடுக்கிறது. ஆமா, ஹரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து 4ஆம் பதவி கொடுக்கிறது. அப்படியே ஆகட்டும். அவன் செய்து வந்த தான தர்மம் தான வாக்கு வாங்கிவிட்டு போடுற பணத்தை உயிர் போயிடும். முன்னோன் விழுந்தால் அங்கிப்படும் அவன் ஆவி போகும் என்று அசரீரும் எடுத்துரைப்ப வன்மையான குந்தி தனதுர முருகி கண்ணீர் சொரிய குளிர் சரிய போர்க்களத்தில் கோவென்று வந்திருக்கை தலைப்புடுத்தி தலைநாடுகின்ற மகவின் மேல் விழுந்தழுவாள் மன்னோ மன்னோ. இந்த செய்திகள் அத்த குந்தாதேவி சொல்ல வேண்டும். சீக்கிரம் அழைத்தலை கொண்டு வா. ஆம்பளையா சேர்த்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆம்பளையான பாது அம்மா பூரிப்பில் போற நான் எழுவு சொல்ல வந்த மாதிரி என் கூலி கொடுத்துட்டு எங்க கூலியை கொடுத்துட்டு போ. பெரிய வீட்டுல ஏற போடுங்களா ஐயா? இந்த எழுவு சொல்ற சும்மா சொல்லிட்டு போவோம் ஐயா. ஒரு 100 ரூபாய் கூட ஐயா, இப்படி கூட அப்புறம் அதுக்கு தனியா வச்சு கொடுத்து அங்க ஓடு 5 சதி செய்து கொண்டு விட்டீர்களே. மல்லி அடிக்க மல்லி நான் பெற்ற என் செல்லமே தென்னங்கத்தில பூத்த மல்லி தென்னங்கத்தில பூத்த மல்லி ஒரு ஆத்திலே புத்திரண்டா ஐயரு பறிப்பாக உனக்கு பூஜை செய்வாங்க. சுவாமி எனக்கு சுடுகாட்டு மண்ணெடுத்து ஐயா மாலையிட்ட மன்னவரே எனக்கு சுருள் வச்சு தாலி செய்து நான் சுருக்காரு பண்ணு ஐயா மாலையிட்ட மன்னவரே அந்த ஜோசியாரு சொல்லலையா அம்மா ஏன்னா 1 2 தான் போடுங்க கொளுத்தணும். ஒரு வயது காசு கிடையாது. எனக்கு ஒரு வங்கி வச்சு தாலி செய்து நான் மகையாரு பண்ணு
ஐயா மாலையிட்ட மன்னவாரியே அந்த வள்ளுவரும் சொல்லறையே அங்க கல்லு மலை மேலே ஐயா மாலையிட்ட மன்னவாரே அங்க கழுகு அங்க கழுகு மேல போட்ட வெடி ஆண்டு போய் கணவர் மேலே பட்டதையா அந்த கழுகனை ஓட்டு வேணும் ஐயா மாலையிட்ட மன்னவரே மாண்டு போன கணவர் தூக்கு வேணும்